Hi, welcome to my channel. என்னோட நேம் லோஷ்னி. ஆஃப்டர் த லாங் ட்ரை நான் வந்து இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். மைக்கெலாம் வச்சு பயங்கரமாக பேசி ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வீடியோ போட்டேன். அது வந்து சவுண்டே கேட்கல. திரும்ப எல்லாமே ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு அது இதுன்னு பண்ணி ஒரு 4 தடவை செக் பண்ணிட்டு திரும்ப போடுறேன் வீடியோ இப்போ. இப்போ வந்து என்ன சொல்லலாம்னா, நான் இப்போ சென்னையில் இருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் பார்த்து தெரில. இது வந்து நாம் அந்த வீடில் வந்து ஒயிட் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். இப்படி தான் எக்ஸாம்பிள் சொல்கிறதா தெரியலையே. அங்கே வந்து தெரிஞ்சிருக்கும், என் வீட்டுக்குள்ளே இருந்த வீடியோலாம் நான் எடுத்து போட்டிருப்பேன். அதை பற்றி யாரும் கண்டுபிடிச்சி அதெல்லாம் கொஞ்சம் பேராசை தான். நிறையா சப்ஸ்கிரைபர் இருந்தால் அதெல்லாம் கேட்பாங்க டக்குன்னு. எனக்கும் ஒரு ஆசை அதெல்லாம் சொல்லணும்னு. நான் இப்போ வந்து சென்னையில் இருக்கேன். சென்னையில் வீடு ஷிஃப்ட் ஆகிட்டேன் நான் மட்டும். இப்போ வந்து என்ன தான் மேரேஜ் ஆனால் குழந்த பிறந்தாலும் இப்போ பேச்சுலர் ஆகிட்டேன் அகெயின். ஏன்னா வந்து அதையும் டக்குன்னு சொல்லணுமா இல்லை சஸ்பென்ஸாக சொல்லணுமான்னு தெரில. நான் டக்குன்னே சொல்லிடுறேன். நான் வந்து எம்எஸ்சி பண்ண போகிறேன். நான் வந்து பிஎஸ் நர்சிங் முடிச்சிருக்கேன். நான் இப்போ என் வேலையை குவிட் பண்ணிட்டேன். ஐ குவிட் மை ஜாப்னு தான் மேபி நான் வந்து டைட்டில் போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன் கலர் மங்களாவது டைட்டில் போடுவேன் நான். ஓகேவா, குவிட் மை ஜாப். அப்புறம் எதாவது நான் கொஞ்சம் 2-3 அடிச்சு விடும் அப்படி தான் போடுவேன் நான். ஆமாம், ஜாப் குவிட் பண்ணிட்டு இப்போ எதுக்காக குவிட் பண்ணேன்னா எம்எஸ்சி பண்ண போகிறேன். அதனால தான் எம்எஸ்சி எங்கே பண்ண போகிறேன்னா சென்னையில் பண்ண போகிறேன். சென்னையில் இப்போ இருக்கேன். ஓகேவா. 2 மினிட்ஸ் ஆகும். இப்போ வந்து நான் சென்னையிலேருந்து இப்போ இன்றைக்கி நான் காலேஜ் போகணும். அதுவே ஒரு பெரிய சோகதை. இன்றைக்கி என்னால் போக முடியல பிகாஸ் ஆஃப் பேங்க் இஷ்யூ. ரெண்டுமே தான் இருக்குது. நாளைக்கு இன்றைக்கி பே பண்ணிடுவேன் ஈவினிங்குள்ளே. இப்போ மணி வந்து 1 o'clock ஆஃப்டர்நூன் 1 PM. நாளைக்கு நான் காலேஜ் போயிடுவேன். நாளையிலேருந்து நான் உங்களுக்கு வந்து காலேஜ் டே 1 டே 2 காலேஜ் விலாகு, நான் ஃபுட்டு என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அதெல்லாம் நான் போடுவேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பிஎஸ் நர்சிங் முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு கொஞ்ச நாள் நான் ஒரு 7 இயர்ஸ் பிரேக், 7-8 இயர்ஸ் நான் பிரேக் என்னால் ஒர்க் பண்ணேன். 1 இயர் 1.5 இயர்ஸ் தான் நான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் என் பாப்பாவுக்கு 7 இயர்ஸ் யாருமே குழந்தைய பார்த்துக்க டைம் இல்லை அவங்களுக்கு. அதனால் நானே தான் பார்த்துட்டேன். நானும் நிறையா ட்ரை பண்ணேன் வேலைக்கு போகணும் அப்படின்னு. என்னால் இதை வந்து நான் ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். அந்த கதை, சோகமான கதையெல்லாம் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்துச்சு. இப்போ நான் அசால்ட்டாக சொல்லலாம், அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஜேர்னி தான். நான் ரொம்ப ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருந்திருந்தேன்னா நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ரொம்ப ஃபினான்ஷியலி கஷ்டப்பட்டேன். நான் வேலைக்கு போனால் நல்லா இருக்குமேன்ற சுச்சுவேஷன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் அவ்வளோவா அந்த டைம் இன்கம் இல்லை. இப்போ ஓகே, அந்த டைமுக்கு அவ்வளோவா அவருக்கும் இன்கம் அவ்வளோவா சரியாக இல்லை. 2 பேருக்குமே கஷ்டகாலம். அப்புறம் குழந்தைங்க வந்துருச்சு. குழந்தை வந்தோடனே நான் என் மாமியார் வீட்டில் என்னால் இருக்க முடியல, ஹஸ்பண்ட் வீட்டில். ஏன்னா அங்கேயும் ஜவுரி இஷ்யூ, நாத்தனார் மாமியார் இந்த மாதிரி சண்டை. பாவம் என் ஹஸ்பண்ட் எனக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதா, அவங்கள்கிட்ட பஞ்சாயத்து பண்ணுறதா, எனக்கு பஞ்சாயத்து பண்ணுறதா அப்போலாம் தெரியாமல் எடுத்து குழந்தைங்க வந்தனால என் ஹஸ்பண்டே அப்படியே முழிப்பார் என் ஹஸ்பண்ட். அதனால் நான் வந்துட்டு நான் எங்கள் அம்மா வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு. எங்கள் அம்மாவும் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. நான் தங்கச்சி, அண்ணன், நாங்கள் 3 பேர். அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாங்க. கவர்மெண்ட் ஜாபு. இப்போ தான் 2 இயர்ஸாக எங்கள் வீட்டுக்கே நல்ல காலம் வந்திருக்கு. பேட் டைம், ரொம்ப கேவலமான டைமு எல்லாருக்குமே. வீட்டில் இருந்த எல்லாத்துக்குமே மோசமான டைமு. எதுவுமே நினச்சது எதுவுமே சக்ஸஸ் ஆகலை, எந்த ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியல. அந்த மாதிரி ஒரு டைம் இருக்கும்ல, அந்த மாதிரி டைம் எங்கள் வீட்டில் இருந்துச்சு எல்லாருக்குமே. ஒரு ஜாப் அம்மாவுக்கும் இப்போ தான் வந்துச்சு. அப்பாவோட கவர்மெண்ட் ஜாப் வந்து ஹஸ்பண்ட் இருந்தால் அம்மாவுக்கு வரும்ல. அதனால் அம்மாவுக்கு இப்போ தான் 2 இயர்ஸ் முன்னாடி வந்து. எங்கள் அம்மாவுக்கு 53. இன்னும் ஒரு 5 இயர்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அம்மாவுக்கு. ஓகேவா. அதனால் அம்மா வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல இப்போ பாப்பா வச்சுட்டாங்க. பாப்பா ஸ்கூல் போகிற டைமிங் இருக்கனால நான் பாப்பாவை பார்த்துக்கிறேன், நீ படி, வேலை பாரு, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் ஹஸ்பண்டும் சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால் நான் வேலை வந்து எப்படி வேலைக்கு அந்த 6 மந்த்ஸ் முன்னாடி நான் வேலையில் இருந்தேன். அங்கே இருந்தால் நான் உங்களுக்கு சாரீ வீடியோலாம் நான் போட்டிருப்பேன். வேலைக்கு போகிறேன்னு போட்டிருப்பேன். நான் நர்சிங் முடிச்சு டியூட்டராக ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன்ல. அந்த காலேஜில் எப்படி என்ன எடுத்தாங்கன்னா, என்னோட பிரின்ஸிபல் தான் அந்த காலேஜோட பிரின்ஸிபலும். என்னோட வைஸ் பிரின்ஸிபல் அந்த காலேஜ் போகிறப்ப அவர் பிரின்ஸிபல் ஆகிட்டார் பிஹெச்டிலாம் முடிச்சு. அவர் தான் என்னை வந்து, அவருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அவர் தான் என்னை வந்து, நீ பக்கத்தில் தானே இருக்க, நீ இங்கே வா அப்படின்னு சொன்னார். அதனால் என்னோட சாருன்றனால எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரிலாம் எதுவும் பார்க்கல, என்னை வந்து எடுத்துட்டாரு. அது எனக்கு 1/2 hour தான் டிஸ்டன்ஸு. ரொம்ப ஹாப்பியாக போனேன். அங்கே போனோடனே தான் எனக்கு மைண்ட் சேஞ்ச் ஆச்சு. நான் வந்து படிக்கணும், எம்எஸ்சி பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும்னு முடிவு எடுத்தேன்.
காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரிலீவ் ஆயிடுறேன்னு சொல்லி ரிலீவிங் கொடுத்து ப்ராப்பராக சொல்லி நான் ரிலீவ் ஆகி இப்போ வந்து இந்த மந்த்து இன்னையிலேருந்தே காலேஜ் தான். காலேஜ் போகிறேன், எம்எஸ்சி நர்சிங் பண்ண போகிறேன். ஓகே, அதனால நான் சென்னை ஷிஃப்ட் ஆகிட்டேன். என் ஹஸ்பண்ட் பாப்பா எல்லோரும் எப்பயாவது வருவாங்க, இல்லைன்னா நான் போய் பார்ப்பேன். அந்த மாதிரி இனிமேல் எல்லோரும் ஆளுக்கு ஒரு மூலையில் தான் இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி தான் இப்போ லைஃப் போயிட்டுருக்கு. இப்போ வந்து அடுத்து நான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹால் வீடியோ மாதிரி போட போகிறேன். அந்த அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஸ்டிச் பண்ண கொடுக்க போகிறேன். டீனர் போகிறேன். அதனால தான் நான் வந்து அது போகிறதுக்கு முன்னாடி போட்டுடலாம், அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிடுவேனே சாரின்றக்காக தான் இந்த வீடியோ. அடுத்து இந்த என்னை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இதாக வேணும்னா நான் ப்ரீஃபாக மெதுவாக ஒரு எபிசோடாக நான் போடுறேன். இதுவரை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.